நான் இந்த காலேஜ் வாட்ச்மேன் மறந்து எல்லா பசங்க சொல்லி உனக்கே ஓட்டு போட சொல்லிருக்கேன். புரியுதா? நீ சம்திங் தர. சம்திங்? லஞ்சமா? இந்த லஞ்சம் எங்கேயோ கொண்டு போய் விடும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரொம்ப அருமையா பேசுங்க சார். உங்களுக்கு தான் சார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த நோட்ல 10,008 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதிருக்கேன் சார். பாருங்களேன். ஆமா, நீ எந்த குரூப்? நான் எந்த காலேஜ்லயுமே படிக்கல சார். பின்ன ஏமா எனக்காக ஸ்ரீராமஜெயம் எழுதுன? அத நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். வரட்டுமா? வரேன் சார். டாடா. பை பை. பை பை. இந்த புக் சொன்னால ஞாபகம் இருக்குல்ல? என்னக்கா ஒரு வேலை வாங்கறதுக்கு உள்ள கஷ்டமா? கவலையே படாதடா. இந்த தடவை நீ தான் ஜெயிப்ப. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். தேங்க்யூடா. ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். வெற்றி உங்களுக்கு தான் சார். சார் 1 போட்டு 3 சைபர் போட்டு 8 போட்டா எவ்வளவு சார்? ஒரு கல்லூரி மாணவனை பார்த்து கேட்கிற கேள்வி அது? உடம்பு தான் தடியா இருக்கு. இது கூட தெரியலையா? 10,008 சார். அத்தின் தடவை ஸ்ரீராம் ஜெயிக்கணும் சார். நீங்க ஜெயிக்கணும்னு. இந்தாங்க சார். நீ யாருமா? நீங்க ஜெயிச்ச அப்புறம் சொல்றேன் சார். சங்கர்கண்ணா, கண்ணா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறக்க கூடாதுன்னு நீ சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அத போய் அப்படியே படிச்சிட போறேன். ஐயோ வந்து வந்து மறந்து போச்சு. நீங்களே பிரிச்சு போறீங்க சார். நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்க வெற்றி உறுதி. நீங்க தான் ஜெயிக்கணும்னு இந்த நோட் புக்ல 10,008 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்கேன். இந்தாங்க. ஆமா, நீ யாரா கண்ணா? அதெல்லாம் அக்கா சொல்லி தரல. அக்கா சொல்லி தரலையா? 3.5 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் அமோக வெற்றி. அப்பா, அதனக்கா அது அரை ஓட்டு. எவனாவது படிப்பா அறவோ இல்ல நான் ஓட்டு போட்டு போயிருப்பான். இப்ப நம்மளுக்கு அதுவா முக்கியம்? அதுவும் சரிதான். ஆமா, விஜய் கிட்ட யார் பேசுனது? அவன் ஏழ. அவங்கிட்ட நான் தான் பேசினேன். ஏ ராஜா, என்ன மரியாதை? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னது ஒழுங்கா சொன்னா போதும். பாபா. நான் வரப்போறேன்னு சில பேரை விட்டு போன் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க போன் பண்ணலையா? என் பேரு ராமதசரதன் சார். சார், நீங்க ராமதசரதனா? என்ன சார் இது வித்தியாசமா ஒரு போர்டு வச்சிருக்கீங்க? நான் ஆளே வித்தியாசமானவன் தான். இந்த ஹோட்டல் எல்லாம் காபி டம்ளர் திருடாம இருக்கிறதுக்காக இது இந்த ஹோட்டல்ல இருந்து திருடியது அப்படின்னு அடிச்சு வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என் சைக்கிளை யாரும் திருடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் அடிச்சு வச்சிருக்கேன். ஜாகிரதா சார், போர்டு எவனா திருட்டு போட போறான். இந்த காலேஜ்ல பிரின்சிபல் இருக்கிற நான் தான் சார் பிரின்சிபல். உங்களை ரிசீவ் பண்ண 1 hour வெயிட் பண்ணிருக்கேன். வாங்க போலாமா? ப்ளீஸ் கம் இன் சார். வாங்க 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 சார். உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். நம்ம வேணா 1 2 3 சொல்லி 2 பேரும் உட்காந்துருவோமா? உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? லிம்கா, கோல்ஸ்பா, தம்ஸ் அப்? 3ஐயும் கொண்டு வர சொல்லுங்க. பெருமாள். தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா? சார், நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த காலேஜ்ல ஒரு வேலை வேணும். என்ன வேணும்? வேலை வேணும். வேலை வேணுமா? எழுந்திரியா. எழுந்திரியா. வேலை வேணுமா? கேவலம். ஒரு வேலைக்காக இத்தனை பேர் விட்டு போன சொன்னேன். என்ன வேலை வேணும்? மண்ணிடிக்கிற வேலை, தோட்டம் பெருக்கிற வேலை, இந்த காலேஜ் கழுவுற வேலை, எது கொடுத்தாலும் சின்சியரா செய்வேன் சார். என்ன படிச்சிருக்க? நான் உள்ளூர் காலேஜ்ல எம்எஸ்சி படிச்சுட்டு நியூயார்க் காலேஜ்ல PhD பண்ணிருக்கேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இது? முதல்ல போனை வச்சு பயமுறுத்துறீங்க, இப்ப படிப்பை சொல்லி பயமுறுத்துறீங்க. உண்மையிலேயே நீங்க யார் சார்? தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க. என்னால பதில் சொல்ல முடியாது. வேலை கேட்டேனே சார். நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு இந்த காலேஜ் பிரின்சிபல் வேலையை கொடுக்கலாம். கொடுங்க சார். ஏன் வேலை போயிடும் சார்? புள்ள குட்டிக்காரன். அதனால தயவு செய்து இந்த காலேஜில் ஒரு லெக்சரா வேலைக்கு சேர்ந்துங்க. சரி, பரவாயில்ல. தண்ணி கேட்டே வரவே இல்லையே.
மிஸ்டர் ராமகிருஷ்ணன், இந்தாங்க சார் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ. ஒன்ன நீங்க வச்சுக்கங்க. ஒன்ல கையெழுத்து போட்டு நீங்களே பிரின்சிபால்ட்ட கொடுத்துருங்க. காலேஜ் சட்ட திட்டங்கள்லாம் நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு, பார்த்து படிச்சு நடந்துக்குங்க. என்ன கஜேந்திரன் சார் காலேஜே அமக்கலப்படுத்திட்டாரு, கடைசியில அப்பாயின்மெண்ட் தானே? நம்ம காலேஜ்ல லெக்சரரா சேர்ந்திருக்காரு. ஐசி ஐ எம் பவுண்டரங்கன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ராமதாசரகன். ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம காலேஜ் கட்டட நிதிக்காக கங்கை அமரன் இசை நிகழ்ச்சி நடத்துறோம். 1 லட்சம் ரூபாய் வசூலாகணும். அதுல நம்ம காலேஜ் லெக்சரர்கள் 30,000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும். எல்லா தலையிலையும் கட்டியாச்சு, உங்க தலையிலையும் கட்டுறேன். டேய் கண்ணப்பா, டிக்கெட் புக்க கொண்டா. அதெல்லாம் வேண்டாம் சார். வேணாம்னா விட மாட்டேன் சார், கண்டிப்பா வித்தாகணும். ஏன்னா இன்னையில இருந்து நீங்க இந்த காலேஜ் லெக்சரர். கண்ணப்பா சீக்கிரம் கொண்டாப்பா. இந்தாங்க சார். சார் போன ஜென்மத்துல நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இந்த ஜென்மத்துல மாணவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிற தொழிலுக்கு வந்திருக்கோம். நீங்க வேற ஏன் சார் டிக்கெட்டுக்கு கிட்டன்னு கொடுத்து தொந்தரவு பண்றீங்க? நீங்க லெக்சரர்ஸ் மொத்தம் 30,000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல? இந்தாங்க சார் 30,000 ரூபாய், இதை நன்கொடையா வச்சுக்கோங்க. அப்பாவே லெக்சரர்ஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்பா என் சொல்ல விட்டது. அப்பா உங்களுக்கு எந்த ஊருமா? கோயம்புத்தூர். உங்களுக்கு அப்பா அம்மாவே கிடையாதா? கிடையாது. அப்பா இப்ப காலேஜுக்கு போச்சே, அது உங்க அக்கா தானே? ஆமா. உங்க சொந்த அக்காவா? சொந்தக்கானா சொந்தக்கா, சொந்தக்கா இல்லைன்னா சொந்தக்கா இல்ல. ஆமாண்டா கண்ணு, நீ என்னம்மா சொல்ற? அக்காவோட அப்பாவும் எங்க அப்பாவும் ஒரே ஆளுதான். ஆனா எங்க அக்காவோட அம்மாவும் எங்க அம்மாவும் வேற வேற. ஐயே என்ன ஒரே குழப்பமா இருக்க? ஏமா என்ன குழப்புதே? அக்கா வந்து முதல் பொண்டாட்டியோட பொண்ணு, நாங்க 3 பேரும் 2வது பொண்டாட்டியோட பிள்ளைங்க. இது கூட புரியலன்னா எங்கயாவது போய் முட்டிக்காங்க. குழந்தைங்களா, நீங்க யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, உங்க கதை என்னங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஆமாண்டி, இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. சொல்லிடுவோம். வேணாண்டா, அக்கா வந்து அடிக்கும். அக்கா கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் கதைய சொல்றேன், நீ பேக்ரவுண்ட் மியூசிக் பாசி. ரெடி? உமாக்கா இல்ல உமாக்கா, அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பீ 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 டும் 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 டும். நாங்க ஒவ்வொருத்தரா பிறந்தோம். குவா 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 குவா. டேய் ஏன்டா 4 வாட்டி குவா குவாங்க? 3 குழந்தை தானே பிறந்தது. எங்க கண்ணு முன்னாடியே எங்க அம்மா உமாக்காவை அடிக்கும், திட்டும், உதைக்கும். வீட்ல எல்லா வேலையும் அக்கா தான் செய்யணும். நேரத்துக்கு சோறு தண்ணி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதுக்கு என்னடி மியூசிக் கொடுக்கணும்? பிளாஷ்பேக் வளையம் கூட வந்து நிக்குமே. என் உடம்புல ரத்தம் இருக்குன்னு சொன்ன எவனா நம்புவானயா? நானே ரத்தம் நான் கொடுக்க போறேன். நீ ஏன் பயப்படுற? மரியாதையா வாயா. உன் உடம்புல 8 பிப்பா ரத்தம் தெரியா? மரியாதை வந்து கொடு. கடப்பாடு குத்தி இந்த உமா சிக்கன திருமண விஷயமா போர்ட்ல யாரு எழுதினது அப்படின்னு காலேஜ் ஃபுல்லா பேசிக்கிறாங்க. பிரின்சிபல் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. நீங்க சொல்லித்தான் நான் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு வச்சா? நல்ல வேலை நான் சொல்லல. என்ன சொன்னா உன் வேலை போயிடுமே. அது எப்படி? நீங்க சொல்லித்தானே நான் என்ன? அப்ப நம்ம 2 பேரும் தானே போகணும். ஏண்டா உன் கையெழுத்த வச்சு நீதான் எழுதினேன்னு கண்டுபிடிச்சா உன் வேலை மட்டும் தானே போகும், என் வேலை எப்படி போகும்? நீங்க சொல்லித்தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேனே. நான் ஒத்துக்க மாட்டேனே. நான் அந்த மாதிரி சொல்ல வேலைன்னு சொல்லுவேனே. சோ உன் வேலை போறது இப்ப யார் கையில இருக்கு? உங்க கையில. அதனால நீ என்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நான் அப்பப்போ உன்னை அப்ரோச் பண்ணுவேன் அந்த போர்ட்ல எழுதுறதுக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் வேலைடா விட்டாத. சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார், என்ன விட்டுடுங்க சார். ஃபார் வாட்ச்மேன் உன்னை பாக்குறதுக்காக காலங்கார்த்தால அலாரம் வச்சு எழுந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் சொன்னதை அப்படியே போய் அந்த போர்ட்ல எழுதுப்போம். சார் போன தடவை நல்ல விஷயம் சொன்னீங்க, இப்ப கெட்ட விஷயம் எழுதி சொல்றீங்க. நான் மாட்டேன் சார், என்ன விட்டுடுங்க சார். பாரு போன தடவை நீ தான் அந்த போர்ட்ல எழுதினங்கிற விஷயத்த பிரின்சிபால்ட்ட சொல்ல போறேன். உன் வேலை போறது சார். போறியா? போ போ போடா. நகருங்க, பிரின்சிபால் வர நகருங்க. வாங்க சார், வாங்க சார். என்ன சார் பயம்? நீங்க தைரியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே உங்க பக்கத்துல நான் வாட்ச்மேன் வர சொல்லிருக்கேன். இருங்க விசாரிக்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கலாமா? அநியாயமா பழிவாங்கப்பட்ட உமாவை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கணும். அவ்வளவுதானே. இதுக்கு போய் ஒரு ஸ்ட்ரைக் சேர்த்துங்களேன் சார். என்னையா காலம் வர்ற? இந்த காலேஜோட கௌரவமே போயிடும் நீ தானே சொன்ன. ஓ என்னப்பா பேசுற நீ?
அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா நியூஸ் போர்ட்ல வந்திருக்கு. அவரை மறுபடியும் இந்த காலேஜ்ல அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா இந்த காலேஜோட கௌரவம் என்ன ஆறுது? சார், போர்டுல எழுதியிருந்த செய்தி உண்மையா பொய்யான்னு நிர்வாகம் விசாரிச்சு பார்த்துச்சா? விசாரிச்சு சொல்றேன். நிர்வாகம், நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா? சரிக்கல சார், அன்னைக்கு உமாவை பத்தி போர்ட்ல சிக்கன திருமணம்னு வந்ததுல அதுக்கு கூட நான் வரவேற்பு கொடுக்க சொன்னேன்ல, விஜய் கூட கொடுத்தான்ல, அன்னைக்கு விசாரிச்சு பாத்தீங்களான்னு எங்க 2 பேரையும் நீங்க கிழிச்சிங்களே, இன்னைக்கு நீங்க விசாரிக்கலையா? சார், நான் தான் அறிவு கட்டத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? நான் தான் பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? நான் தான் புத்தி கட்டத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? சார், ஆண்டவன் ஆட்டு புத்தி எனக்கு வச்சாலும் உங்களுக்கு இந்த இக்கட்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தியா?